இது வரைக்கும் ஒரு கரப்பாம்பூச்சி செல் அரிச்சு பார்த்திருப்பீங்க, இல்ல பேப்பர் எல்லாத்தையும் அரிச்சு பார்த்திருப்பீங்க. மரத்துண்டு அது இது கூட கரையா அரிக்கிறது அப்படின்றத பார்த்திருப்பீங்க. ஆனா முறையா ஒரு கரப்பாம்பூச்சி உருவாகி, கரப்பாம்பூச்சி கூட்டமே உருவாகி, தாமரையா அரி அரி அரின்னு அரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த தாமரை அரிப்பு தான் இங்க பல பேருக்கு கொடைச்சலா வேற இருந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கயா, அவங்க செயலியே முடக்குறாங்க. முடக்குனாலும் நாங்க வருவோம்டா, காக்ரோச் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி பக்காவா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இதுல என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த கரப்பாம்பூச்சி உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல முழுசா பார்த்துருவோமா? வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சது ஒரு சும்மா ரோட்ல எவனாச்சும் நம்ம பார்த்து கிண்டல் பண்ணுவோம்ல, என்னடா வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, வேலை வெட்டி எதுவும் போக மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கேட்கிறோம்ல, அந்த மாதிரி ஒருத்தனை கிண்டல் பண்றது மூலயமா உருவானதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது. இந்த பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு குடைச்சலா இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா இந்த தாமரை கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலா தான் இருந்துகிட்டு இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கும் அவங்க நடத்தக்கூடிய அந்த வேலைகளை எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறது மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது. காங்கிரஸ் முக்கிய பங்கு இல்ல, ஐயுஎம்எல் முக்கிய பங்கு இல்ல, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் அதிகமா அதுல போய் சேரல. அதை விட ரொம்ப அதிகமா இவங்க இங்கதான் போய் சேர்ந்திருக்காங்க, இந்த காக்ரோச் கூட்டத்துக்குள்ளதான் போய் சேர்ந்திருக்காங்க. என்னன்னா ஒரு நீதிபதி என்ன பண்றாரு, இந்த மாதிரியான காக்ரோச் கூட்டங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க, மொத்த கரப்பாம்பூச்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு ஒரு கோர்ட்ல நடந்த ஒரு கேஸ்ல. சும்மா ஆளாளுக்கு வெட்டியா ஒரு போன் எடுத்துக்கிறாங்க, அவங்க பாட்டுன்னு கருத்தை சொல்லிடுறாங்க, வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஒட்டுண்ணிகள் கரப்பாம்பூச்சிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போல. என்னை எப்படா நீ கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம் அப்படின்னு டென்ஷன் ஆன மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, பிஜேபிக்கு எதிரான அவங்க பண்ணக்கூடிய இந்த சமூகத்துக்கு எதிரான வேலைகளை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரையும் சுட்டி காட்டுறதுல ரொம்ப முக்கிய பங்கா இவங்க எல்லாரும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி செயல்பட்டதுனால நாலே நாள்ல பாத்தீங்கன்னா அதிக பிஜேபி கூட ஒரு 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் அவங்களுடைய எக்ஸ்தலத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க புதுசா உருவான நாலே நாள்ல 9 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இப்படி தாண்டி போனதும் அவங்களுக்கு என்னடா இது, இவங்க இப்படி போயிட்டே இருந்தா நமக்கு ஆபத்தாயிடுமே, நம்மளோட அதிகமா போயிட்டா பெரும் ஆபத்துல போய் முடிஞ்சிருவேன், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு இவங்க உடனே என்ன பண்றேன்னா, ஓகே நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, அதாவது 2000 வருஷத்துல பிரிவு 2A அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழே வருது. நான் தெளிவா எடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல போட சொல்றேன். அந்த பிரிவின் கீழே என்ன பண்றாங்கன்னா, யாராச்சும் அவதூறுகள் பரப்புறதோ இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில ஒரு தகவலை பரப்புறதோ செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கணக்கை நேரடியா அரசாங்கமே முடக்க முடியும். அந்த சட்டத்தின் கீழே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இவங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கணக்கை வந்து முடக்கி விடுறாங்க எக்ஸ் தளத்துல இருந்து. அப்படி முடக்கணும் இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இன்னும் முடக்கல, அதையும் கூட சீக்கிரம் முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகம், 19 மில்லியன். இந்த ஒரு 4-5 நாள்ல பாத்தீங்கன்னா 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தமிழ்நாடு பார்ட்டிக்குன்னு தனியா இருக்கு, தமிழ்நாடு பக்கம் ஒண்ணு தொடங்கி அவங்க வேற ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த குரலா தமிழ்நாடு பார்ட்டி தொடங்கினதும் உடனே இங்க இருக்கிற கூட்டத்துக்கு டக்குன்னு பயம் ஆயிடுச்சு. என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் யாரா அவன் நம்மளுக்கே டப்பு கொடுப்பான் போல, இந்த ஏரிக்கிற லிங்கேசா அப்படின்னு ஐ படத்துல வரும்ல, நம்மள அடிச்சுக்கு ஆள் இல்ல பார்த்தா இவங்க புதுசா வந்துட்டானுங்களே அப்படின்னு ஒரு அந்த சீன் கிரியேஷனுக்கு ஏத்த மாதிரியே ஃபுல்லா அணில் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. கரப்பாம்பூச்சி திடீர்னு அதிகமாகவும் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப யாரும் ஹிட் வாங்குறது கிடையாதான், யாரும் வந்து இந்த கரப்பாம்பூச்சிக்கு அந்த சாக் பீஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே வாங்குறது கிடையாதான், கரப்பாம்பூச்சி மருந்தே விற்க கூடாதுன்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரோல் மெட்டீரியல் இப்படி நிறைய போயிட்டு இருக்கு. பல பேர் அதை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராச்சும் தொடப்பு கட்டி எடுத்து அடிக்க போனாங்க, செவுத்துல முக்கியது அப்படி அடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பாப்பா அவங்க தான் இப்ப நாட்டோட பெரிய சக்தியே, அவங்க தான் இப்ப வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போறாங்க, மிகப்பெரிய பார்ட்டியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ரோல் ஒரு பக்கம் பண்ணாலும்,
என்னதான் இவங்களை 1000 ட்ரோல் 1000 கிண்டல் கேலி இப்படி என்ன பண்ணாலும் மிகப்பெரிய சக்தியா உருவாயிருக்கு, இளைஞர் எழுச்சியா உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா எதிரான குரல் அப்படின்றது எந்த வகையில வரும், ஜென்சி கிட்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வகை இன்னும் கிரியேட் பண்ண முடியல. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளா இருக்கட்டும், பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியை கண்டிருக்கு. நாடே இந்த 2026 எலெக்ஷனை பெரும்வாரியான மாற்றங்களை நிறைய சந்திச்சிருக்கு. ஒரு பக்கம் அணில் சாரிப்பா டிவிக்கே வந்ததா இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா, மேற்கு வங்கம் இந்த மாதிரியான இடங்கள்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் ஒரு இடதுசாரிகளான பார்ட்டிகளான எல்லாமே வந்து கீழே டவுன் ஆனது, அவங்க ஆட்சியிலேயே இல்லாம போனது, இது எல்லாமே பெரும் ஏமாற்றத்தையும் அரசியல் பக்கங்கள்ல பெரும் ஏமாற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துச்சு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு பெரிய ஆபத்தா போய் முடியும், இடதுசாரிகள் இல்லாத ஒரு ஆட்சியா வந்து இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, இப்படியான ஒரு அரசாங்கம் வந்து அமையக்கூடாது இந்தியா ஃபுல்லா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் நிறைய மக்கள் மத்தியில இருந்தாலும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு ஜென்சிக்கு ஏத்த மாதிரியான ஒரு மெத்தட் இந்த இன்ஸ்டா வலைதளங்கள்ல இதை வச்சுதானே இன்னைக்கு ஒரு சிலர் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைக்கணும், அந்த மாதிரியான ஒரு புரட்சியை, ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுன்ற ஒரு மெத்தட்ல இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இது எந்த வகையிலும் அது கொண்டு போய் அப்படி மக்களை சேர்க்காது. அது பெரிய ஒரு சேஞ்சு கொடுத்து அவங்கள இன்னொரு தூக்கி போஸ்ட் போட வைக்குமே தவிர அதை ரோட்டுக்கு இறங்க வைக்குமானா அது ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த பழைய மெத்தடையும் அவங்க கொண்டு வந்த அந்த ஃபார்மட்டையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதில் ஃபாலோ பண்ணீங்க, இதை கரெக்டா பயன்படுத்தினீங்க, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது ரொம்ப சரியா போய் சேரும். இல்ல அப்படின்னா இலங்கையில ஒரு வாட்டி புரட்சி நடக்குற பேர்ல ரோட்ல கார்ல் மார்க்ஸோட போட்டோஸ்லாம், லெனினோட போட்டோஸ்லாம் ரோட்ல தூக்கிட்டு நடந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துரும் அப்படின்னு பெருசா எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரும் முடிவை சந்திச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப இடதுசாரிகள் அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரும் சரிவு கண்மூடித்தனமான ஒரு போராட்டத்தினாலையும் கண்மூடித்தனமான ஒரு களமிறங்குதல்னாலையும் அதனால மட்டும்தான் நடக்கும். ஆனா ஒரு சரியான கோட்பாடோட சரியான சித்தாந்தத்தோட செயல்பட்டோம் அப்படின்னா சரியான மாற்றத்திற்கும் சரியான புரட்சிக்கும் வழிவகுக்கும். அந்த புரட்சியை வழிவகுக்கும் வகையில இவங்க அமைஞ்சிருக்காங்களா, இந்த பார்ட்டி அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய சந்தேகம் தான். ஆனா பல குற்றங்களை சுட்டி காட்டும் விதமா இது இருக்கு. இது மத்திய அரசு ஒன்றிய அரசு ஆட்டி பார்த்திருக்கு. அவங்களே பயந்து போய் ஒரு கணக்கை முடக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. காக்ரோச் இஸ் பேக்னு உடனே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகுது. அப்படியான ஒரு சூழல் உருவாக ஒரு பயத்தை ஏற்படுத்தினது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டியை நம்ம ஆதரிக்கிறோமா, நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா, இல்ல அது பெரிய மாற்றத்துக்கான ஒரு வழியா இங்க நடக்குமா, 2029ல என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான். என்ன அப்படின்னா இதுலயே இவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் பிஜேபிக்கு எதிராக ஏறுறாங்களே, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான ஃபாலோவர்ஸ் கூட இருக்கலாம். அதை பிஜேபியை ஃபாலோ பண்ணவங்க கூட இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம், எதிரானதான் கிடையாது. ஆனா இவங்க அதிகமா இருக்க போது, அவங்கள விட இங்க அதிகமா இருக்கும் போது இவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல. ஏன்னா தேனோஸ் மூஞ்செல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நடிகையோட இடத்துலாம் 4-5 இடத்துல இருக்கு. 4-5 இடத்துல அவங்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு 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 வெளியீடுகளை பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வெளியீடுகளை பார்த்தோம். அந்த வேகம் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் போது, அந்த வேகத்துக்கு ஈடுகட்டும் வகையா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த பார்ட்டி எப்படி செயல்பட போகுது, எப்படியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது, இந்த பார்ட்டியில நீங்க மெம்பர் ஆயிட்டீங்களா அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.